நிலக்கடலை, சோயா பீன்ஸ் மற்றும் பல்சஸ்ன்னு சொல்லக்கூடிய பச்சை பயிறு, தட்டைப்பயிறு இந்த பயிர் வகைகளுக்கு அடிக்கக்கூடிய களைக்கொல்லி, அதாவது பயிர் முளைச்சு ஒரு 5 to 20 நாளில் கூட அடிக்கக்கூடிய போஸ்ட் எமர்ஜென்சி களைக்கொல்லி பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஹச்மேன் சொல்லக்கூடிய இந்த களைக்கொல்லி வேலை இன்செக்டிசைட் இந்தியா லிமிடெட், அதாவது IIL டாக்டர் பிராண்ட்னு ஒவ்வொரு ஏரியாவில் சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் வரக்கூடிய களைக்கொல்லி தான் ஹச்மேன். இது வந்து பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, சோயாபீன்ஸு, நிலக்கடலை இது 4 வகையான பயிர்களுக்கு அடிச்சுக்கலாம். கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சோயாபீனும் நிலக்கடலை தான். நம்ம பல்சஸ்க்கு பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் செத்து போயிருதுன்னு வச்சுங்க, களைகள்லாம் செத்து போயிருது. மேக்ஸிமம் இது மோனோகாட், டைகாட், அதாவது ஒரு வித்திலை தாவரம், 20 வித்திலை தாவரம், கோரை, இது எல்லாமே அருகம்புல் எல்லாமே ஓரளவுக்கு சுத்தமாக செத்து போயிடுது. இது எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5 to 20 நாளில் அந்த ஸ்டேஜுக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். அதாவது களைக்கொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் காடு நல்லா ஈரப்பதமாக இருக்கணுங்க. ஈரமாக இருக்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குது. மேலும் தகவலுக்கு வேளாண் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.